எவ்வளோ அழகா அலங்காரம், அருக்கொடை பாக்கியம் என்று சொன்ன இறைவன் இந்த குழந்தை செல்வத்தை எப்படி சொல்றான்? சோதனை உங்களுக்கு அப்படின்னு சொல்றான். ஒரு மனிதன் வறுமையில் இருக்கிறான், அவன்கிட்ட எந்த செல்வாக்குமே இல்லை, அதுவும் அல்லாஹ்வுடைய சோதனை தான். அவனுடைய ஈமானை சோதிப்பதற்காக. மிகப்பெரிய செல்வந்தனா இருக்கிறான், எல்லா அருள் வளமும் இருக்குது, அப்போ அவனுக்கு சோதனை இருக்குது. எல்லாத்தையும் கொடுத்து அல்லாஹ் இதால என்ன செய்வான்? அவன் பொருளாதாரத்தை பெற்றவனா இருக்கிறான், அதை தான் மட்டும் அனுபவிக்கணும் இல்லை, அதற்கு அல்லாஹ் சோதனையை கொடுத்திருப்பான், ஒரு பரீட்சையை ஏற்படுத்தியிருப்பான். நாம் கொடுத்த செல்வாக்கு அவன் மட்டும் அதனை பயன்படுத்துகிறானா, அல்லது ஏழைகளுக்கு கொடுக்கிறானா, ஜகாத் என்னும் வரியை செலுத்துகிறானா என்ற பல சோதனைகளை பரீட்சைகளை அவனுக்கு ஏற்படுத்தியிருக்கிறான். அதே போல குழந்தை செல்வம் என்பது கொடுக்காமலும் இறைவன் சோதிக்கிறான், அப்படி கொடுத்தாலும் அதிலும் சோதனை இருப்பதாக அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் கூறி காண்கிறான். இந்த குழந்தை செல்வம் என்பது மனிதர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய அருக்கொடை, பாக்கியம், அமானிதம். இறைவன் வழங்கிய, உங்களுக்கு இறைவன் வழங்கிய மிகப்பெரிய அமானிதம் என்பதை யாரும் மறுத்துவிடக்கூடாது, மறந்துவிடவும் கூடாது. இப்ப இந்த அருக்கொடை, இந்த அமானிதம் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த பிள்ளைகளை, இந்த பிள்ளைகளுடைய வளர்ப்பில் பெற்றோர்களுடைய பங்கு எப்படி இருக்குது? இதற்கு ஒரு மேடை போட்டு எனக்கு ஒரு அரை மணி நேரம் தந்து உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி நமக்கு அவசியமே இல்லை. ஏன்னா இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அழகான அற்புதமான இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் இருந்துட்டு பிள்ளைகளை வளர்ப்பதனுடைய அந்த பங்குல ரொம்ப கவனமற்றவர்களாக இன்னைக்கு நம்முடைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க. இதில் யாரும் இல்லை, நாங்கள் 100% இறைவன் ஏவிய, இறைவனுடைய தூதர் ஏவிய அந்த குழந்தை வளர்ப்பை சரியான முறையில் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோன்னு ஒரு ஆள் சொல்ல முடியுமா? அவங்களுக்கு அடி சறுக்கும். யாராச்சும் ஒரு சிலர் இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் கோட்டை விட்டுடுறாங்க. இங்கே ஏறி எத்தனையோ பிள்ளைங்க அழகான முறையில் ஸ்பீச் பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு, அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆன் வசனங்களில் ஒரு சில தஜ்வீத் உச்சரிப்பு இல்லைன்னாலும் நல்லா பேசினாங்க. ஆனால் இன்னொரு விஷயத்தில் என்ன தெரியுமா? அவங்களுடைய ஆடைகள் அலங்காரங்களை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதிஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்பை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். நம்முடைய தூதர் சொன்னது. நாம் ஏதோ குழந்தைய பெற்றோம், அதுக்கு நல்ல போஷாக்குள்ள நல்ல ஆரோக்கியமான சாப்பாடை கொடுத்து கொழுக்க வச்சு நல்ல ஸ்கூலில் சேர்த்து விட்டோம், இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சுச்சா நிறைய வரதட்சணை கொடுத்து உங்களுக்கு ஊர்லேயே யாருமே இந்த மாதிரி திருமணம் நடத்திருக்க முடியாதுன்னு அந்த அளவுக்கு சிறு வயதுலேயே அந்த குழந்தைக்கு எந்த அறிவும் இல்லாத வயசுலேயே திருமணம் பண்ணி கொடுத்தா பெற்றோர்களுடைய கடமை பங்களிப்பு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அல்லாஹூ அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துடுறாங்க. பெற்றோர்கள் கடமை அது கிடையாது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். ஏன்னா அல்லாஹ் தஆலா உங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட குழந்தை செல்வமான அமானிதத்தை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களுடைய குழந்தைகளுடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது? அவர்கள் எவ்வாறு ஆடை அணிகிறார்கள்? அவர்கள் எந்த புத்தகத்தை படிக்கிறார்கள்? அவர்கள் எந்த காட்சியை பார்க்கிறார்கள்? அவர்களுடைய தோழமை எவ்வாறு இருக்கிறது என்பது பற்றிய ஒவ்வொரு விஷயத்தினுடைய உங்களுடைய அணுகுமுறை இருந்துட்டு இருக்குதா? சிந்திச்சு பாருங்க. ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்றான், கூ அன்ஃபுஸக்கும் வஹ்லீக்கும் நாரா வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதனுடைய எரிபொருள் என்ன தெரியுமா? கற்களும் மனிதர்களும் அல்லாஹ் தஆலா சொல்றான். நஅூது பில்லாஹ். நினைச்சு பாருங்க, நாம மட்டும் சோனம் போனா பத்தாது, ஆனா நாம சோனம் போறதுக்குரிய வழிகளும் கிடையாது, நம்முடைய குழந்தைகளை சுவனத்துக்கு அனுப்ப செல்லக்கூடிய வழிகளும் இல்லை. உங்களுடைய குழந்தைகளுடைய நடவடிக்கைகள் சுவனத்திற்கு உரிய வழியை தேடுகிறதா அல்லது நரகத்திற்குரிய வழியை தேடுகிறதா என்பதை இப்பவே நீங்க இவ்வளவு காலம் போனது போகட்டும், இந்த அமர்வு முடிஞ்ச உடனேயும் நீங்க சிந்திச்சு பாருங்க. சொல்லப்பட்ட விஷயங்கள், எனக்கு அடுத்து பேசக்கூடிய ஆளுங்களுடைய கருத்துக்கள் அத்தனையும் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துறீங்கிறத கொஞ்ச நேரம் போய் வீட்டில் உட்காந்து சிந்திச்சு பாருங்க. நரகத்துக்குரிய வழியை நம்ம தேடிட்டு இருக்கிறோமா அல்லது சுவனத்துக்குரிய வழியை தான் நம்ம தேடிட்டு இருக்கிறோமாங்கிறத சிந்திச்சு பாருங்க. நம்ம எதற்காக படைக்கப்பட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம்? சும்மா பிறந்தோம் வாழ்ந்தோம், மரணம் வந்தா மரணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். மரணம் வந்தா மரணிக்கலாம், அதுல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. மரணத்திற்கு அப்பால் ஒரு மறுமை வாழ்க்கை இருக்கிறது, அங்க அல்லாஹ்வுடைய ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறது. அவனுடைய ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து யாரும் தப்பிக்க முடியாதுங்கிறது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுமே இன்னைக்கு தவறு செஞ்சுட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லை. நினைச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய குழந்தைகளுடைய காலில் முள் குத்துனா கூட உங்களால தாங்க முடியுமா?
என்னுடைய ஈரக்கொலை என்னுடைய உயிர் அப்படின்னு சொல்லுவோம். அப்பேற்பட்ட குழந்தைங்க இஸ்லாத்தினுடைய நடவடிக்கைகள் ஒண்ணுமே இல்லாம மறுமையில நரகத்துக்கு போறதுக்கு நீங்க விரும்புவீங்களா? நரக நெருப்புல விழுவதற்கு நீங்க ஆசைப்படுவீங்களா? குழந்தையுடைய காலில் முள்க குத்துனா கூட தாங்க முடியாத உங்களுடைய உள்ளம் நெருப்புல எரிவதற்கு ஆசைப்படுமா? தாங்க முடியுமா? அப்ப நீங்க என்ன வழியை தேர்ந்தெடுக்கணும்? உங்களுடைய குழந்தைகளுடைய நடவடிக்கையில் எந்த வழியின் பக்கம் போகுதுங்கிறத நீங்க என்ன செய்யணும்? உற்று நோக்கிக்கிட்டே இருக்கணும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய மகனுக்கு உபதேசம் பண்ணுவாங்க. அல்லாஹ் தஆலா இதை தன்னுடைய திருமறையில கூறி காட்டுறான். மிகப்பெரிய நல்லடியார். யா புனைய, என்னுடைய அருமை மகனே, அகைமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள். வஅமுர் பில் மஅரூஃப் வன்ஹா அனில் முன்கர், நன்மை ஏவுங்க, தீமையை தடுத்து கொள்ளுங்கள். வஸ்மிர் அலா மா அஸாபக, கஷ்டங்கள் ஏறும்போது பொறுமையை மேற்கொள்ளுங்கள். இன்னதாலிக்க மின் அஸ்மில் உமூர், இதுதான் வீரமிக்க செயலாகும், வீரமிக்க காரியங்களில் உள்ளதாகும் என்று தன்னுடைய மகனுக்கு வீர உபதேசம் ஊட்டினார்கள். இந்த உபதேசத்தை யாராச்சும் ஒன்றன் பேர் இருக்கலாம். அதுக்காக சில பேருக்கு ஏன்னா எல்லாம் ஒட்டுமொத்தமாகவே சொல்றாங்களே இந்த ஆலிமா அப்படின்னு நினைச்சுக்க போறீங்க. அதுக்காக ஒரு மன திருப்திக்காக சொல்றேன். ஒன்றன் பேர் இருக்கலாம். மற்ற எல்லாருமே உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி உபதேசம் பண்ணிருக்கீங்களா? நினைச்சு பாருங்க. காலையில சுபஹ் தொழுகை டைம் வருது, பாங்க சொல்றாங்க, குழந்தைங்களே எழுப்புறீங்க, எந்திரிக்கல. அதுக்கப்புறமும் மறுபடியும் எழுப்புறீங்க, அப்போ எந்திரிக்கல. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு எழுப்புறீங்க தொழுகைக்காக, அப்போ எந்திரிக்கல. நீங்கள் என்ன செய்வீங்க? உடனே குழந்தைங்கள அப்படிதான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு விட்டுருவீங்க. குழந்தைக்கு ஒரு நாள் 9:30க்கு எக்ஸாமினேஷன், குழந்தைய எழுப்புறீங்க உங்களுடைய மகனை, அப்போ எழுந்திரிக்கல. மறுபடியும் எழுப்புறீங்க, எழுந்திரிக்கல. 3ஆவது தடவை விட்டுட்டு அப்படியே சரி போனால் போயிட்டு வந்து விட்டுவீங்களா? நீங்கள் உங்கள் குடும்பமே சேர்ந்து 9:30க்கு குழந்தை பையனுக்கு எக்ஸாமினேஷன் என்ன செய்வீங்க? எழுப்புவீங்க, உசுப்புவீங்க, எழுந்திரிச்சு எக்ஸாமுக்கு போண்டு அவனை ரெடி பண்ணி அனுப்புவீங்க. ஏன்னா இந்த உலகத்தில் நல்ல முறையில் தன்னுடைய பிள்ளை வாழணும் இந்த துன்யாவில். ஏன்னா அழியாத துன்யா தானே இது. அழியக்கூடிய துன்யாவில் எப்படி என் குழந்தை இன்னைக்கு படித்தாதான் நாளைக்கு நல்ல ஜாப்ல இருப்பான், நல்ல சேலரி வாங்குவான். அழியக்கூடிய துன்யாவுக்கு குழந்தை எக்ஸாம்னு சொன்னால் எவ்வளோ உஸ்பி எழுப்பி விடுறோம். அப்போ மறுமையில் உங்களுடைய குழந்தை வெற்றி அடையணுன்ற உங்களுக்கு நோக்கம் இல்லையா? ஒரு தடவை எழுப்புறோம், என்னதுன்னா முடிஞ்சு போச்சு. அது மெயின் ரீசன் நாமளே தொழுறவங்களா இல்லை, அது வேற விஷயம். குழந்தைய எங்கே எழுப்ப போகிறோம்? அப்படியே சில தாய்மார் எழுப்புனா கூட அவன் முடிஞ்சு போச்சு, பிள்ளை தொழுதான், வயசு வந்தால் பார்த்துக்கலாம். வயசுக்கு வர முன்னாடி குழந்தைக்கு மரணம் வந்துருச்சுன்னா நரகத்தினுடைய எரிபொருள் ஆகலாமா? சிந்திச்சு பாருங்க. எப்படிப்பட்ட இஸ்லாத்தினுடைய தாய்மார்களாக நம்ம இருக்கிறோமா? இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்களை தன்னுடைய குழந்தைகளுக்கு ஊட்டுறோமா? நல்ல ஆரோக்கியமான உணவு, என் குழந்தை நல்லா கொழுக்கணும்னு சொல்லி விட்டமின் அதிகமான உள்ள உணவு பார்த்து பார்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்களே. உங்களுடைய குழந்தைங்களுக்கு தீனை ஊட்டிருக்கீங்களா? என்னைக்காச்சும் உட்காந்து லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய மகனுக்கு உபதேசம் பண்ண மாதிரி நீங்க உபதேசம் பண்ணிருக்கீங்களா? சிந்திச்சு பாருங்க. உலக வாழ்க்கை தான் மிகப்பெரிய சொத்து நமக்கு, உலகமே நிரந்தரம் அப்படின்னு சொல்லி நினைச்சதுனால தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்ன உபதேசம் மாதிரிலாம் நம்ம சொல்றது கிடையாது. அந்த மாதிரி உபதேசம்லாம் நமக்கு கிடையாது. இன்னும் மேலே என்னன்னா, ஒரு குழந்தை பிறந்துருச்சு, தொழுதீங்களா? குழந்தை இருக்கிறனால தொழலை. அப்புறம் ஸ்கூலுக்கு போகுது, ஸ்கூலுக்கு அனுப்புறதுனால தொல்ல முடியலை. ஏன் நீங்கள் இன்னைக்கு பயான் நடந்துச்சு, ஏன் வரல? குழந்தை இருக்கிறதுனால வர முடியலை. ஏன் நோம்பு நோக்கல? குழந்தை இருக்கு, நோம்பு நோக்க முடியலை. இப்படி தாய் குழந்தைக்காக கஷ்டப்படுறாங்க. அங்கே தந்தை, நம்முடைய இஸ்லாமியர்கள் அதிகமான பேர் ஃபாரின்ல தானே போய் இளமையை முதுமை எல்லாத்தையும் கழிச்சிட்டு வராங்க. நீங்கள் தொழுதீங்களா? லொஹர் தொழுதீங்களா? குழந்தைக்காக நான் எப்படியும் குழந்தை அங்கே நல்லபடியாக ஸ்கூலில் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் சேர்க்கணும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டேஜ் இருக்குது, அதுலேயும் குழந்தைகளுடைய கடமையை முடிப்பதற்காக நான் இங்கே தொழுதேன்னு சொன்னால் என் குழந்தைக்கு ஒழுங்கான முறையில் சம்பாதிக்க முடியாது. அதே நிலைமை அங்கேயும். நோம்பு நோர்த்தீங்களா? நான் இங்கே நோம்பு நோர்த்தினா கீழே வந்துடும், ஒழுங்கான முறையில் வேலை வைக்க பார்க்க முடியாது. அப்போது தாயும் தந்தையும் குழந்தைக்காக எந்த அளவு கஷ்டப்படுறாங்க, எந்த அளவு சிரமங்களை மேற்கொள்ள முடியுமோ அந்த அளவு சிரமங்களை மேற்கொள்றாங்க. ஆனா இதே தாய் தந்தை மறுமையில் என்ன நிலைமை தெரியுமா? அந்த வேதனைக்குரிய நாள்ல என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா அழகா சொல்லி காட்டுறான். யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அதாபி யௌமைதின் பிபனீஹ். இங்க எவ்வளோ பாசம் காட்டினாங்க, குழந்தைக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ தியாகங்கள் புரிஞ்சாங்க, எல்லா இறைவனை வணக்க செலுத்தக்கூடிய அத்தனை இபாதத்துகளை இழந்தாங்க. அந்த பெற்றோர்கள் மறுமை நாளில் சொல்லுவாங்களாம், அந்த வேதனைக்குரிய நாளில், இறைவா
என்னை விற்று இந்த தண்டையிலேருந்து என்னை காப்பாத்திடு. நீ என்ன செஞ்சிரு, என்னுடைய குழந்தைய எடுத்துக்கோ. என்ன நிலைமை பார்த்தீங்களா? என் குழந்தைய எடுத்துக்கோ. சாஹிபதி வாகி, என்னுடைய மனைவி எடுத்துக்கோ. இதுவும் என் குழந்தைய பத்தலையா உனக்கு, என்னுடைய தண்டனையிலேருந்து என்னை தப்பிக்க வைக்க? என் மனைவி எடுத்துக்கோ, அல்லது மனைவி என் கணவனை எடுத்துக்கோ. சும்மா ஃபசீலத்தி ஹில்லத்தி தோவி, என் குழந்தையும் பத்தலை, என் மனைவி பத்தலை, என் கணவன் பத்தலை, என் குடும்பத்தையே சேர்த்து எடுத்துக்கோ. வமன் ஃபில்லர்லி ஜமியா, என் குடும்பமும் பத்தலையா, பூமியில் உள்ள உலகத்தில் எல்லாரும் எடுத்துக்கோ. சும்மா எஞ்சி என்ன காப்பாத்திடுவா? கல்லா இன்னஹா லலா, அல்லாஹ் சொல்றான் அப்படி கிடையாது, அது நரக நெருப்பாகும். நஸாஅத்தன் லிஷவா, அவனுடைய தோல் இருக்குது இல்லையா, இங்கே நல்ல க்ரீம் போட்டு நல்ல முறையில் சோப் போட்டு நல்ல நல்ல பிராண்டான சோப்பெல்லாம் வாங்கி போட்டு நல்ல பாதுகாத்தம் இல்லையா, அந்த தோலை அங்கே மறுமையில் பொசுக்கப்படும். இன்னைக்கு குழந்தைக்கு எங்கே எப்படி பாருங்க, இங்கே ஒரு தீவிரம் குழந்தைகளுக்காக, இங்கே என்ன செய்கிறான், குழந்தைக்காக தன்னை அர்ப்பணிக்கிறான். மறுமையில் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக குழந்தையை அர்ப்பணிக்க முன் வருகிறான். இந்த நிலைமை வேணாம். ஏன் பெற்றோர்களும் குழந்தைகளும் இறைவன் சொல்றான் இல்லையா, கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, நரக நெருப்பிலிருந்து உங்களை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த மாதிரி இங்கே ஒரு தீவிரம் அங்கே ஒரு தீவிரம் தேவையில்லை. குடும்பங்களும் உங்களுடைய குழந்தைகள் எல்லோருமே சுவனம் செல்ல வேண்டும் என்றால் இஸ்லாம் ஏவிய, இறைவன் தூதர் ஏவிய அந்த அனைத்து சட்டத்திட்டங்களையும் பேணி நடந்தால் அங்கு யாரும் காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து வாழ வேண்டும். முதல்ல குழந்தைக்கு நம்முடைய பெற்றோர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு 1.5 வயசு ஆச்சு, ஏபிசிடி சொல்லிக் கொடுப்பாங்க. ஏபிசிடி சொன்னா நீ மாஷா அல்லாஹ், என் குழந்தை எவ்வளோ அழகா 1.5 வயசுலேயே ஏபிசிடி சொல்லுது. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், என் குழந்தை அருமையாக சொல்லுது. பெற்றோர்களுடைய சந்தோஷம். அதற்காக இங்கிலீஷே வேணான்னு நான் சொல்லலை, ஆங்கிலமே வேணாம் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் முதலில் உங்கள் குழந்தைக்கு என்ன வார்த்தை வரணும் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஃப்தஹு அலா சிபியானிக்கும் அவ்வல கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ், முதலில் உங்களுடைய குழந்தைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிக் கொடுங்கள் என்றார்கள். எத்தனை பேர் தன்னுடைய குழந்தைக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன அந்த திருக்கலிமாவை போதித்துள்ளீர்கள்? 1.5 வயசு குழந்தைகிட்ட போய் கேட்டேன்னா சினிமா சாங் அழகா சொல்லும். வந்த கெஸ்ட்டுட்டா அந்த குழந்தைய பாட வச்சு மகிழ்வாங்க. ஆனால் என்னுடைய குழந்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லும். இந்த கலிமாவை கேளுங்கன்னு சொல்லி எத்தனை பேரண்ட்ஸ் சந்தோஷப்பட்டிருக்கீங்க? முதல் வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ்னு வரணும். ஆனால் அழகான முறையில் சொல்கிறாங்க. அதாவது ஃபாதர் ஆஃப் மெடிசன் இப்னு சினான் அவங்க எழுதிய உலக மிகப்பெரிய அவங்க மருத்துவர், அவங்க எழுதிய எண்ணற்ற புத்தகங்கள் மிக புகழ்பெற்றவை. கிதாபு ஷிஃபா போன்ற புத்தகங்கள் எல்லாம் சொல்லிட்டு போகலாம். அவங்க சொல்கிறாங்க, ஒரு குழந்தை உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் ஒரு அழகான முறையை ஒரு தெளிவான முறையை அடைஞ்சிட்டா அந்த குழந்தைக்கு முதலில் மார்க்க அறிவை போதிக்க வேண்டும். மிகப்பெரிய அறிஞர் சொல்லக்கூடிய வார்த்தை நம்முடைய தூதர் சொன்னாங்க. இன்னைக்கு உலகத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய அந்த இப்னு சீனான்கிற ஒரு மருத்துவ மேதை சொல்றாங்க, முதலில் உங்களுடைய குழந்தைக்கு மார்க்க அறிவை போதியுங்கள். இப்னு ஹல்துன் என்ற மிகப்பெரிய தத்துவ மேதை அவங்க சொல்றாங்க, ஃபண்டமெண்டலே உங்களுடைய குழந்தையினுடைய பேசிக் என்ன இருக்கணும்னா மார்க்க அறிவை போதிக்க வேண்டும். எத்தனை பேர் குழந்தைக்கு மார்க்க அறிவை போதிக்கிறீங்க? நல்ல குழந்தைக்கு நல்ல ஸ்கூலில் பார்த்து சேர்த்து விடுறதுக்கு தேடி அலைவாங்க. நல்ல மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கிடைக்குதான்னு பார்த்து அலைவாங்க. ஏக்காக என் குழந்தை ஏபிசிடியை நல்ல முறையில் படிக்கணும் அப்படின்பதற்காக, என் குழந்தை நல்ல இங்கிலீஷ் பேசணும். ஒரு பேக்குங்கிறதுக்கு பதிலாக பேக்குன்னு சொல்லிட்டா ப்ரொனன்சியேஷன் தப்பில்லைன்னு அவ்வளோ கோவம் வரும். அந்த குழந்தைய அடிப்பாங்க. உடனே நல்ல ஸ்கூலில் பார்த்து சேர்த்து விடணுன்னு ஆசைப்படுவாங்க. உங்களுடைய குழந்தை இறைவனுடைய கலாமை ஓத தெரியாமல், இறைவனுடைய கலாமை அலிஃப் என்ற எழுத்தை ஒழுங்கான முறையில் உச்சரிக்க கூட தெரியாம இருக்குது. அப்படி உச்சரித்தாலும் தவறான முறையில் உச்சரிக்குது. அதற்கு எத்தனை பெற்றோர்கள் கோவப்பட்டீர்கள்? சிந்திச்சு பாருங்க. பேகுக்கு பேக்குன்னு சொன்னா அவ்வளவு கோவம் வருது. இறைவனுடைய கலாமை தவறான முறையில் உச்சரிக்கும் பொழுது எத்தனை பெற்றோர்கள் கோவப்பட்டீர்கள்? கோவப்பட்டிருக்கீங்களா? கோவப்படணும். அல்லாஹ்வுடைய கலாமை தவறான சொல்வதற்கு கோவப்படணும். நீங்க மார்க்க அறிவை உங்கள் குழந்தைகளுக்கு ஊற்றுங்க. இஸ்லாமிய கல்வியும் உலக கல்வியும் சேர்ந்து போதிக்கக்கூடிய பள்ளியை தேர்ந்தெடுங்கள். குட் மார்னிங், ஹாய், ஹவ் ஆர் யூ அது கத்துக்கிட்டா மட்டும் போதாது. உங்களுடைய குழந்தை மார்க்க அறிவை கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இம்மைக்கும் மறுமைக்கும் பலனளிக்கக்கூடிய கல்வி.
மார்க்க அறிவு இல்லாம எத்தனையோ தகவல்களை உங்களுடைய குழந்தைகள் சுமந்தாலும் அது பாலடைந்த வீட்டை போன்றுதான். நான் சொல்லல, நம்முடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யாருடைய உள்ளம் இறைவனுடைய கலாமை சுமக்காம இருக்கிறதோ அந்த உள்ளம் பாலடைந்த வீட்டை போன்றது. பாலடைந்த வீடுனா எப்படி இருக்கும்? குழப்பங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், அங்க பயம் இருக்கும், பயத்தினால பல வியாதிகள் வரும். அப்ப இறைவனுடைய கலாமை சுமக்காத உள்ளம் எப்படி போன்றது? அப்படிதான், எந்த ஷிஃபா இருக்காது, எந்த ஆரோக்கியம் இருக்காது, எல்லா குழப்பங்களும் வரும். சிந்திச்சு பாருங்க தாய்மார்களே, உங்களுடைய குழந்தைகள் எந்த முறையில் வளர்ந்திருக்கிறது என்று, வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. தீனை மட்டும் ஊட்டினால் பதாது, இஸ்லாத்தினுடைய தீனை நீங்கள் ஊட்ட வேண்டும். உங்களுடைய மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. உங்களுடைய அமானிதத்தை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். மறந்து விடாதீர்கள், அல்லாஹுக்காக நாம தான் இஸ்லாம், அதாவது கல்வியை பற்றி அதிகமாக போதிக்கக்கூடிய ஒரே மார்க்கம் சொன்னா இஸ்லாமிய மார்க்கம் தான். முதலில் நம்முடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலில் இறைவன் இறக்கிய வசனம் இக்ரா, ஓதுவீராக, கல்வி படிப்பீராக. முதலில் இறங்கிய வசனமே கல்வியை போதிக்கக்கூடிய மார்க்கம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? கல்வியற்றவர்களாக உலக கல்வியிலும் பின்தங்கி இருக்கிறோம், மார்க்க கல்வியிலும் பின்தங்கி இருக்கிறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் 10th 12th நிறைய மார்க் எடுத்தவங்களுக்கு ப்ரைஸ் கொடுப்பதா சொன்னாங்க. அதில் ஒரு முஸ்லீமோட பேர் வந்துச்சா? நினச்சி பாருங்க. உலக கல்வியிலையும் எப்படி பின்தங்கி இருக்கிறோம், மார்க்க கல்வியிலையும் எப்படி பின்தங்கி இருக்கிறோம். கல்வியை பற்றி போதித்த மார்க்கம், கல்வியை பற்றி அதிகமாக வலியுறுத்தக்கூடிய மார்க்கத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கு. எப்படி இருக்கிறோம் கல்வி விஷயத்தில்? சிந்திச்சு பாருங்க. முட்டாள்களாக இருந்து கொண்டிருக்கிறோம், கல்வி அறிவு இல்லாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால் தான் எதிரிகள் நம் முதுகில் தாக்கி கொண்டிருக்கிறார்கள். கல்வி அறிவு இல்லாதவர்கள் தான் நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் இன்னைக்கு மானத்தை இழந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல். உங்களுடைய குழந்தைகளுக்கு பண்பாட்டு பயிற்சியை கொடுங்கள். மிகப்பெரிய தகவல்கள் உங்களுடைய குழந்தைகள் நெஞ்சில் சுமந்து கொண்டிருப்பது பெரிய விஷயம் அல்ல. உங்களுடைய குழந்தையிடத்தில் அதபு இருக்க வேண்டும். உங்கள் குழந்தைக்கு வீடு வாசல் சொத்து நிறைய சேர்த்து வச்சு கொடுக்குறீங்க, அதெல்லாம் மிகப்பெரிய பரிசாக இருக்க முடியாது. உங்களுடைய குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது அதபு, ஒழுக்கம் வேணும். அதுதான் எவ்வளோ பெரிய கல்வியை படித்தாலும் அந்த ஒழுக்கம் இருந்தால் மட்டுமே உங்களுடைய குழந்தை சிறந்த குழந்தையாக, துன்யாவிலும் உங்களுக்கு நல்பேறுகளை பெற்றுத்தரக்கூடிய குழந்தையாகவும், ஆகிரத்தில் உங்களுக்கு எதிராக இறைவனிடத்தில் கையை நீட்டக்கூடிய குழந்தையாகவும் இருக்கும். எப்படி குழந்தையை வளர்க்குறீங்க? ஈமானிய பண்பாட்டை கொடுங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு, தக்வாவுடைய பயிற்சியை கொடுங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு, வெக்கத்தினுடைய உணர்வை ஊட்டுங்கள். சிறு புள்ள தானே, இப்போ கொஞ்சம் ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்லாம் போட்டுக்கலாம், வயசு வந்தால் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் ஹயாவை ஊட்டாத அந்த குழந்தை பெரிய பிள்ளையா வளர்ந்தா ஹயா வந்துருமா? இப்போவே நீங்கள் அந்த குழந்தைக்கு வெக்கத்தை சொல்லி கொடுக்கல, பெரிய பிள்ளையானா எப்படி திடீர்னு வரும் வெக்கம்? இன்னைக்கெல்லாம் கடையில் போய் கேட்டால் ஸ்லீவ்லெஸ் இல்லாத ஸ்லீவ்லெஸ்ஸோடு உள்ள ட்ரெஸ் தான் கிடைக்குது இன்னைக்கு. ஏன்னா நம்முடைய பெண்கள் அந்த மாதிரி கேட்குறாங்க. மேற்கத்திய கலாச்சாரத்தில் மூழ்கிட்டாங்க. ஈமானிய வெக்கம் இறையச்சம் ஒன்றுமே இல்லை. அல்லாஹ்வை பற்றிய பயம் இருந்துன்னு சொன்னால் எல்லா பண்பாடும் உங்களுடைய குழந்தைகிட்ட வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்பாடு உடையவர்களாக இருங்க, அடுத்து உங்களுடைய குழந்தைக்கு பண்பாட்டை ஊட்டுங்க. பாப்பா சொல்வார், தம் அடிச்சுட்டு பா தம் அடிக்கக்கூடாது, புற்றுநோய் வரும், நுரையீரல் பாதிக்கப்படும். எப்படி அட்வைஸ்? தம் அடிச்சுட்டு தம் அடிக்காத, அம்மா சீரியல் பார்த்துட்டு சீரியல் பார்க்காத. அந்த குழந்தை என்ன செய்யும்? ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு செயல்பாடத்தான் பார்க்கும். உங்களுடைய குழந்தைகள் பெரிய வயசானால் தான் அட்வைஸ்லாம் இங்கே ஏறும். ஃபஸ்ட்டு என்ன புரியும் உங்கள் குழந்தைங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அதைப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கை அமையும். அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்த பிறகு தான் நீங்கள் சொல்கிற அட்வைஸ் அவங்களுக்கு புரியும். உங்கள் சொல்கிறது தம் அடிச்சுட்டு தம் அடிக்காத, சீரியல் பார்த்துட்டு சீரியல் பார்க்காத, அவங்க அரைகுறை ஆடை அணிஞ்சிட்டு இதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொன்னால் எப்படி உங்களுடைய குழந்தைகள் கேட்கும்? இஸ்லாமிய உணர்வு இருக்கா? அல்ல ஹயாவும் மினல் ஈமான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்களே, அந்த ஹயா நம்மக்கிட்ட எல்லார்கிட்டையுமே இருக்குதா? இங்கே வந்திருக்கிற எல்லாருமே நம்ம ஹிஜாபை பெண்றோமா? இஸ்லாம் சொன்னபடி ஹிஜாபை பெண்றோமா? நம்ம எதற்காக ஹிஜாப் போடுறோம்? எதுக்காக ஹிஜாப் போடுறோம்? அலங்காரத்தை மறைக்க தானே. ஹிஜாபே அலங்காரமாக இருக்குது, ஆனால் உள்ளே போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு ரொம்ப கேவலமாக இருக்குது, அதை மறைக்க ஹிஜாப் போடுறோம். அந்த ஹிஜாப் எப்படி இருக்குது? உள்ளே போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை விட அவ்வளோ அலங்காரமாக இருக்குது. ஒரு லேடிஸ் என்னையே திரும்பி பார்க்க வைக்கிது உங்களுடைய அட்ராக்டிவ் ஃபர்தா.
ஸ்டோன் இல்லைன்றாலும் ஒர்க் இல்லைன்னா நம்ம என்ன செய்கிறோம், அதை வாங்கி வச்சு ஒர்க் கொடுக்குறோம், ஸ்டோன் வச்சு கொடுக்குறோம். அவள் போட்டிருக்கிறத விட இன்னும் டாப்பாக நம்ம போடணும். அல்லாஹ்வை பற்றி அச்சம் ஹயா இருந்துச்சா, அந்த ஹயா போனால் ஈமானே போயிடும். வெக்க உணர்வு போனால் ஈமான் பறி போயிடும். ஈமான் போனால் எல்லாமே போயிடும். அப்புறம் நீங்கள் பின்னாடி ஃபீல் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை. அதற்கு தான் முன்னாடியே உங்களுடைய குழந்தைகளை இரையச்சம் உள்ள குழந்தைகளாக வளங்க. அதற்கு மிக முக்கிய இரையச்சமுடைய குழந்தைகளாக ஆவதற்கு மிக முக்கியமான அம்சம் மார்க்க கல்வி. உங்களுடைய குழந்தைகளை எவ்வளோ எம்ஃபில் படிக்க வைக்கிறீங்க, இன்ஜினியர் ஆக்குறீங்க, ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஆக்குறீங்க. அதெல்லாம் பெரிய டிகிரியை வாங்கி கொடுக்கறதெல்லாம் பெரிய மதிப்பல்ல. ஆலிமோடக்கூடிய இன்ஜினியரை உருவாக்குங்கள், ஆலிமோடக்கூடிய மருத்துவரை உருவாக்குங்கள், ஆலிமோடக்கூடிய எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரை உருவாக்குங்கள். அப்பொழுது உங்களுடைய குழந்தை நேர்மையான குழந்தையாக, சாலியான குழந்தையாக, உங்களுக்கு நற்பெயர் பெற்று தரக்கூடிய குழந்தையாக, இந்த சமுதாயத்தை இஸ்லாம் சொன்ன முறையில் வழிநடத்தி செல்லக்கூடிய குழந்தையாக, மறுமையில் இறைவனுடைய இறைப்பரிசை பெறக்கூடிய குழந்தையாக ஆகும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. உங்களுடைய குழந்தை ஐபிஎஸ் படிக்க வைக்கிறீங்க, மார்க்க கல்வி இருக்கு, தீனை ஊட்டிருக்கீங்க, ஈமான கொடுத்துருக்கீங்க, இஸ்லாத்தை தக்வாவை கொடுத்துருக்கீங்க. இது எல்லாத்தையும் கொடுத்து உங்கள் குழந்தைய என்ன ஆக்கியிருக்கீங்க, ஐபிஎஸ் ஆக்கியிருக்கிறீங்க. அந்த இடத்துல உங்கள் குழந்தை லஞ்சம் வாங்குமா? உங்கள் மகன் லஞ்சம் வாங்குவாரா? மகள் லஞ்சம் வாங்குவாங்களா? ஏன் அங்கே இஸ்லாம் லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுது. அப்போ உங்கள் குழந்தைக்கு சிறு வயதிலேயே ஈமானிய உணர்வையும் இறையச்சத்தினுடைய உணர்வையும் மூட்டி வளர்த்ததினால் சமுதாயம் லஞ்சம் என்ற ஒரு சீரழிலிருந்து பாதுகாப்பதற்கு உங்களுடைய மகன் மகள் காரணமாக இருக்கிறார்கள். என்னுடைய குழந்தை பெரிய இன்ஜினியர், என்னுடைய மகன் பெரிய இன்ஜினியர் ஆகிட்டான், நிறைய சேலரி வாங்குவான், நான் நல்ல மாடி வீடு கட்டி நல்ல வசதியாக இருக்கலாம், துன்யாவில் வசதியாக இருக்கலாம். மார்க்க அறிவு இல்லாமல், மார்க்க கல்வி இல்லாமல் உலக கல்வியை கொண்டு நல்ல வசதி, பேர் புகழ், இன்ஜினியரோட டாக்டரோடைய அம்மா வாப்பான்னு சொல்லி பேரும் புகழும் கிடைக்கலாம். மறுமையில் வலது கையில் பட்டோலை கிடைக்காது. துன்யாவில் நீங்கள் எப்படி உங்களுடைய குழந்தைகளை வளர்க்கிறீர்களோ அந்த குழந்தை உங்களுக்கு மறுமையில் நரகத்திற்கு தடுப்பாக அமையும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுறாங்க. உங்களுடைய குழந்தைக்கு இறையச்சத்தை ஊட்டி வளர்க்கும் பொழுது உங்களுக்கு மறுமையில் நரகத்தினுடைய தடுப்பாக உங்களுடைய பிள்ளை அமையும். சிந்திச்சு பாருங்க. கொஞ்சம் அமைதியா இருந்தா நல்லா இருக்கும். இல்ல நான் பேச்ச முடிச்சுக்கவா? பிளாடு போடுறானோ கவனிக்க முடியாத மாதிரி இருக்குதா? அமைதியா கேளுங்கம்மா. அல்லாஹ்வுடைய வார்த்தையை சொல்லிட்டு இருக்கிறேன், அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுங்க, என்னுடைய வார்த்தைக்கு மதிப்பு வேணாம். அடக்க முடியாது நம்முடைய வார்த்தையெல்லாம், பேச்செல்லாம் நாம பேசிட்டே தான் இருப்போம். யாருக்கோ பேசுற மாதிரி நினைச்சிட்டீங்க போல. தயவு செய்து அடுத்து வரக்கூடிய ஆலிம்கள் பேசக்கூடிய வார்த்தைகளாச்சும் கவனிங்க. என்னை விட சிறந்த மிகப்பெரிய உயர்ந்த ஆலிம்கள் மிகப்பெரிய கருத்துக்களை சொல்லுவாங்க. என்னுடைய வார்த்தை இறைவனுடைய வார்த்தை சொல்லக்கூடிய என்னுடைய வார்த்தை உங்களுக்கு இறைச்சத்தை ஊட்டாவிட்டாலும் அவர்களுடைய வார்த்தைகளாச்சும் உங்களுக்கு ஊட்டும். அதுக்காச்சும் அமைதியா இருங்க. எங்க போனாலும் அமைதியா இருக்க மாட்டோம் நம்மலாம். மறுமையில் நரகத்தினுடைய அந்த நெருப்புக்கு தடையாக இருக்க வேண்டும் என்றால் இறையச்சத்தை ஊட்டுங்கள். ஒரு தடவை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது ஹலீஃபா, கவர்னர், மதீனாவுடைய கவர்னராக இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்க்கு அடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க மாறு வேஷத்தில் ஊரை சுற்றி வர்றாங்க. அப்போ வரும்போது ஒரு ஆட்டிடையன் ஆடை மேய்ச்சிட்டு வரும்போது அந்த ஆட்டிடையன்ட்ட வந்து கேட்குற உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இந்த ஆடுலேருந்து விற்று எனக்கு காசுதா, உன்னுடைய எஜமானன்லாம் பார்க்க மாட்டான் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த ஆட்டிடையன் திரும்பி மறுபடியும் பார்க்குறான், உன்னை யாருப்பா பார்க்க போகிறோம், எஜமானனுக்கு தெரியவா போகுது, ஒரு ஆட்டில் விற்று எனக்கு பைசா தாய அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த ஆட்டிடையன் சொல்கிறான், சரி நான் வித்துடுறேன். ஐநல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கான்? அந்த சிறுவன், அந்த ஆட்டிடையன் கேட்குறான், அந்த சிறுவன், அல்லாஹ் உங்களுக்கு நான் விற்று தந்துடுவேன், என் எஜமானன் பார்க்க மாட்டான், மேலுள்ள எஜமானன் என்னை பார்த்துட்டு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அடிமையை விடுதலை செய்கிறாங்க. நீ உனக்கு இந்த செயல் இந்த துன்யாவில் மட்டுமல்ல மறுமையிலும் நரகத்திற்கு தடுப்பாக அமையும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டு அந்த சிறுவனை வாழ்த்திட்டு போகிறாங்க. இப்போ சகோதரிகளை சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுடைய குழந்தைகளுக்கு வெட்க உணர்வு வேணும். திருட போகும்போது அல்லாஹ்வை பற்றிய அச்சம் வரணும்னு சொல்லி நீங்கள் சொல்லணும். தவறு செய்ய போகும்போது யாருமே பார்க்கல அப்படின்ற எண்ணத்தை கலைஞ்சு அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான் அப்படின்ற அந்த இறை அச்ச உணர்வு வரணும். அப்படிப்பட்ட உங்களுடைய குழந்தைகளை வளர்ப்பதற்கு நீங்கள் முற்படுங்க. ஏபிசிடி படித்தா மட்டும் பத்தாது. மார்க் அறிவே இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த குழந்தை நீங்கள் என்னதான் பெரிய ஆரோக்கியமான குழந்தையாக இருந்தாலும் அது ஆரோக்கியமற்ற குழந்தையாக தான் கருதப்படும். இன்னைக்கு டியூஷன் போன்னு ரொம்ப பாடுபடுத்தி நம்முடைய பெற்றோர்கள் அனுப்புகிறாங்க.
டியூஷனுக்காக பள்ளியை கட் பண்ணக்கூடிய எத்தனையோ பெற்றோர்கள் இருக்கிறாங்க, அதிகமான பெற்றோர்கள் இருக்கிறாங்க. ஆனா பள்ளிக்காக டியூஷனை கட் பண்ணக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? ரொம்ப வருத்தமா இருக்குது. பள்ளிக்கு இந்த டைமுக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்புனா டியூஷன் இருக்குது, எங்க அம்மா அதுக்கு தான் போக சொன்னாங்க. அப்போ டியூஷனுக்கு முன்னுரிமை, அல்லாஹ்வுடைய கலாமை கற்பதற்கு அந்த குழந்தை அப்படியே பிற்படுத்துறீங்க. நினைச்சு பாருங்க, மார்க் அறிவை ஊட்டுங்க குழந்தைங்களுக்கு. ஒரு முகமது ஹுசைன்ற ஈரான் நாட்டு சிறுவன், 7 வயசு சிறுவன், குரானை ஃபுல்லா ஹிஃப்ல் பண்றான், மனனம் செய்யறான். அந்த குழந்தைக்கு அல்லாஹ் 2 கிலோ பிரைனையும் நம்ம குழந்தைகளுக்கு 8 கிராம் பிரைனையுமா கொடுத்துருக்கான். எல்லாருக்கும் அதே பிரைனை தான் அல்லாஹ் தாலா கொடுத்துருக்கான். அந்த 7 வயது சிறுவனுக்கு குரான் முழுதும் மனனம் செய்ய முடியும் என்றால் நம்முடைய குழந்தைகளுக்கு குரானை சரளமாக ஓதக்கூட முடியாதா? அந்த அளவுக்கு நாம் பயிற்சி கொடுக்கிறோமா? யூசுப் கர்லாவி அவங்க கத்தார்ல வச்சு அந்த முகமது ஹுசைன்கிற அந்த சிறுவன்கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. அப்ப அந்த சிறுவன் குரான்ல இருந்து ஆன்சர் பண்ணான். சுபஹான் அல்லாஹ். சிந்திச்சு பாருங்க, ஒரு வசனம் இல்லைங்க, ஒரு வசனம் மனப்பாடம் பண்ண வேணாம். உங்களுடைய குழந்தைகள் எஸ்என்எல் குரானை ஓத தெரியுமா? எங்களுடைய அரபிக் கல்லூரிக்கு அட்மிஷன் போட குழந்தைங்க வர்றாங்க, பெரிய பிள்ளைங்க வர்றாங்க, 12th 10th காலேஜ் படித்தவங்கலாம். நாங்கள் அட்மிஷனுக்கு குவாலிஃபிகேஷன் வச்சுப்போம். தமிழ் எழுத தெரியணும், படிக்க தெரியணும், குரான் சரளமாக ஓத தெரியணும், தஜ்வீத் இல்லைனாலும் நாங்கள் பார்த்துப்போம். ஆனால் 12th 10th காலேஜ் முடித்த பிள்ளைங்க, பெரிய பசங்க, பொம்பளை பிள்ளைங்க குரானை ஓத தெரியலன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ வருத்தத்துக்குரிய விஷயம் தெரியுமா இது? எவ்வளோ வேதனைக்குரிய விஷயம். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பள்ளிக்கு போன்னு அனுப்புவாங்க, அடிப்பாங்க வீட்டில் பெற்றோர்கள்லாம். அந்த மாதிரி தான் நம்மளை அனுப்பி வச்சிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு உங்களுடைய குழந்தைகள் எப்படி இருக்கிறாங்க? உலக படிப்புக்கு தான் முன்னுரிமை, அதுலேயும் பின்னங்கி இருக்கிறோம், அது வேற விஷயம். மார்க் அறிவுக்கு முன்னுரிமை காட்டுறோமா? என் குழந்தைக்கு டியூஷன் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, உலக படிப்புக்கான டியூஷன் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, என் குழந்தை பள்ளிக்கு போகணும் அப்படின்னு அனுப்பக்கூடிய பெற்றோர் இருக்கீங்களா? இதுவரை அப்படி இல்லைன்னு சொன்னா அல்லாஹ்வுக்காக மறுமையில் நரக நெருப்புக்கு உங்களுடைய குழந்தை உங்களுக்கு தடுப்பா இருக்கணும்னு சொன்னா இப்பவே போய் முடிவெடுங்க. டியூஷன்ல அப்புறம் பார்த்துக்கலாம். குரானை கற்பதற்கு முன்னதில் ஆர்வம் ஊட்டுங்கள். மார்க் அறிவு இல்லாதனால தான் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் வீட்டில் அதிகமான வெட்கக்கேடான செயல்கள் நடந்துட்டு இருக்குது. பின்னாடி தலை குனிஞ்சு நின்று ஒரு ஃபாய்தா இல்லை. மார்க் அறிவை ஊட்டுங்க. கோயட்ல கூட உங்க பிள்ளைங்களை, பொம்பளை பிள்ளைங்களா இருந்தாலும் ஆம்பளை பிள்ளைங்களா இருந்தாலும் கோயட்ல கூட அனுப்பி படிக்க வைக்கலாம். ஆம்பளை பசங்களும் பொம்பளை பசங்களை சேர்ந்து படிக்கக்கூடிய இடத்துல அனுப்பி வைக்கலாம். ஏன்? உங்க பிள்ளைங்களுக்கு இறையச்சத்தை ஊட்டி கொடுத்துருக்கீங்க. அந்த குழந்தை எங்க போனாலும் தப்பு செய்யாது. உங்களுடைய பயம், பெற்றோர்களுடைய பயம் இல்லை என்றாலும் அல்லாஹ்வை பற்றிய இறையச்சம் இருக்கும். நீங்க கோயடுக்கு அனுப்புறீங்க, இறையச்சமே இல்லை உங்க குழந்தைக்கு. உலக கல்வியை படிக்க அனுப்பி வைக்கிறீங்க, ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் சேர்ந்து படிக்கிற இடத்துல அங்கே என்ன நடக்குது? அநியாயம் நடந்து அப்புறம் தலை குனிவு தான் நடக்குது. பின்னாடி ஃபீல் பண்ணி என்ன ஃபாய்தா? உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு சுனத்துக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய குழந்தைகளாக இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹும் அவனுடைய தூதரும் ஏவிய அந்த சட்டத்திட்டப்படி குழந்தைகள் வளர்க்க முற்படுங்கள். ஏபிசிடி 2வதா இருக்கட்டும், முதலில் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை போதிங்கள். இங்கிலீஷ்க்கு ப்ரொனன்சியேஷன் சரியில்லைன்னா பிரச்சனை இல்லை, அல்லாஹ்வுடைய கலாமை சரியாக ஓதுகிறதா என்பதை உங்களுடைய குழந்தையிடத்தில் நீங்கள் ஒழுங்காக கவனியுங்கள். உங்களுடைய குழந்தைகளுடைய ஒவ்வொரு அணுகுமுறைகளும் சரியான முறையில் இருக்கிறதா என்பதை பார்த்து செய்யுங்க. இது சரியா, இது தப்பா? ஆடை எப்படி அணுகிறாய்? உனக்கு வெக்கம் இருக்குதா? நீ எப்படி தலை குனிஞ்சு போறிய வெளியில போகும்போது பார்வையை தாழ்த்தி? நீ எப்படி ஆண்களோட பேசுறியா? ஹேண்ட்ஃபோனை கொடுத்து இப்பவே சின்ன பிள்ளை 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்களுக்குலாம் ஹேண்ட்ஃபோன், செல்போன் தேவையா? இதெல்லாம் தூக்கி போடுங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கு மார்க் அறிவு ஒவ்வொரு விஷயத்திலும் சரியான முறையில் நடக்குதா என்பதை கவனிச்சுட்டே இருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த உலகத்திலையும் நற்பெயரை பெற்றுத்தரும், மறுமையிலும் நற்பெயரை பெற்றுத்தரும். فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ فَيَقُولُ يَا لَيْتَنِي لَمْ أُوتَ كِتَابِيَهْ. உங்களுக்கு வலது கையில் பட்டோலை கொடுக்கப்படும் என்று சொன்னால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அமானிதமான உங்களுடைய குழந்தை செல்வத்தையும் நீங்கள் நல்ல முறையில் வளர்த்தால்தான் உங்களுக்கு மறுமையில் என்ன தொழுது நோன்பு நோத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அமானிதத்தை நீங்கள் சரியான முறையில் நீங்கள் அதை ஒழுங்கான முறையில் கொண்டு போகலன்னு சொன்னால் மறுமையில் வலது கையில் பட்டோலை கிடைக்காது. ஏன்னா தொழுகை, நோன்பு, என்ன பிற வணக்கங்கள் இருந்தாலும் மிகப்பெரிய பொறுப்பு. குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்திஹி. உங்களுடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். அந்த பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படும் போது சரியான முறையில் நீங்கள் ஆன்சர் பண்ணணும்னு சொன்னால்
இறைவன் இறை தூதர் எந்த முறையில் உங்களுடைய குழந்தைகளை வளர்க்க சொன்னாங்களோ அந்த முறையில் வளர்த்து மறுமையில் வலது கையில் பட்டோலை வாங்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி இன்ஷா அல்லாஹ் உயர்ந்த சோனமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சோனத்தை நுழைய வைக்க செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.